ரஜினி கொடுத்த பரிசு. கமல் கண்ணீர். உச்ச நட்சத்திரங்கள் உருகிய தருணம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரையுலகத்திற்கு வந்து 40 ஆண்டுகள் ஆனதையொட்டி கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் திரைத்துறையில் கமல் 50 ஆண்டுகள் நிறைவு செய்ததை கௌரவிக்கும் விதமாக 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராட்டு விழாவில் இருந்து சில தருணங்கள். தமிழ் திரையுலகமே திரண்டு வந்து கலைத்தாயின் தவ புதல்வன் என்று கமலை உச்சி மோர்ந்து அந்த விழாவில் மேடை ஏறினார் ரஜினி. நான் அடிக்கடி யோசிப்பேன், எங்கன்னா மோகன்லால், மம்முட்டி, வெங்கடேஷ், சரத்குமார் மாதிரியானவங்களே கலைத்தாய் தன் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறா. ஆனா கமலை மட்டும் தோல்ல வச்சு தூக்கிட்டு மார்போடு அணைச்சிட்டு போறா. நான் கலைத்தாய் கிட்ட கேட்டேன், ஏம்மா இது உனக்கே நியாயமா? நாங்களும் உன் குழந்தைகள் தானே, அப்புறம் ஏன் இந்த பாரபட்சம்னு. அதற்கு கலைத்தாய் சொன்னாங்க, ரஜினி நீ போன ஜென்மத்துல தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா கமல் ஒரு ஜென்மத்துல டான்ஸ் மாஸ்டர், இன்னொரு ஜென்மத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர், வேறொரு ஜென்மத்துல நடிகர், இன்னும் ஒரு ஜென்மத்துல டைரக்டர்னு கடந்த 10 ஜென்மங்களாக போராடிக்கிட்டு இருக்கான். அதனால்தான் கமல்ல தோல்ல வச்சு தூக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கமல் வாழ்ந்த காலத்தில், கமல் நடித்த காலத்தில் நானும் வாழ்ந்தேன், நானும் நடிக்கிறேன்ற பெருமையே போதும் என்று படபடவென தன் வாணியில் ரஜினி பாராட்டி அமர, கமல் கண்களில் கண்ணீர் திரை. தொடர்ந்து மேடையில் இருவரும் கட்டி அணைத்து கண்ணீரில் கரைந்த அந்த கணங்கள் நட்பு இலக்கணத்திற்கான அபூர்வ அதிசயங்கள். ஆனால் ஆச்சரியம் அதோடு முற்று பெறவில்லை. விழா முடிந்து வீட்டிற்கு சென்ற பிறகும் ரஜினியின் மனதில் நீங்காத நினைவலைகள். சற்றென்று முடிவெடுத்து ஒரு பிரபல ஓவியரிடம் தனது மனதில் தோன்றிய எண்ணத்தை சொல்லியிருக்கிறார். கலைத்தாய் கமலை தன் தோளில் தூக்கி கொண்டு சிரஞ்சீவி, மோகன்லால், விஷ்ணுவர்தன், ரஜினி, அமிதாப் பச்சன் போன்றோரை தன் கைப்பிடித்து அழைத்து செல்வது போன்ற ஓவியத்திற்கு உயிர் கொடுப்பதுதான் ரஜினியின் திட்டம். குழந்தை உடலில் இவர்களது இளமை கால தத்ரூப முகங்கள் வர வேண்டும் என்பது மாஸ்டர் பிளான். கமலுக்கு இந்த ஓவியம் பற்றிய தகவல் சென்றுவிடக் கூடாது என்று கண்டிப்பான உத்தரவிட்டிருந்தார் ரஜினி. 30 இன்ச் அகலமும் 40 இன்ச் உயரமுமாக ஓவியம் முழுமையடைந்த போது ரஜினி முகத்தில் பரம திருப்தி. கடந்த வாரத்தில் ஒரு நாள் கமலுக்கு அந்த அன்பு பரிசை அனுப்பி வைத்திருக்கிறார் ரஜினி. பார்சலை பிரித்து ஓவியத்தை பார்த்த கமல் நெகிழ்ந்து விட்டார். சில நிமிடங்கள் ஓவியத்தை உற்று பார்த்தவர் கண்களில் மெல்லிய கண்ணீர் திரை. உடனே ரஜினியை தொடர்பு கொண்ட கமல் எதிர்முனையில், ஹாய் கமல், எப்படி நல்லா இருந்துச்சா, ஐ யூ ஹாப்பி என்று ஆர்வமும் எதிர்பார்ப்புமாக விசாரித்திருந்திருக்கிறார் ரஜினி. நெகிழ்ச்சியும் மகிழ்வுமாக பதில் வார்த்தைகளே உதிர்த்திருக்கிறார் கமல். சிவாஜி, நாகேஷ் இவங்க 2 பேர் படம் தான் இதுவரை என் ஆபீஸ்ல மாட்டிருக்கேன். இனி ரஜினியின் இந்த பரிசுக்கும் என் ஆபீஸ்ல ஒரு இடம் நிரந்தரம் என்று மனம் திறந்திருக்கிறார் கமல். உயிரை குழைத்து வரைந்த அந்த ஓவியம் ரஜினி கமலின் நட்பின் நினைவு சின்னமாக கமலின் அலுவலகத்தில் மின்னிக் கொண்டிருக்கிறதா?